இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது ஒரு போர் வீரனின் வாழ்க்கை மாற்றம். துப்பாக்கி பிடித்த கையால் ஒரு நாள் அல்லாஹ்வை தேடிய கதை. அமெரிக்காவின் முன்னாள் இராணுவ வீரர், ஈராக், குவைத் போன்ற போர் நிலங்களில் பணியாற்றிய ஒருவர். இன்று அவர் இஸ்லாத்தை தழுவியுள்ளார். பல ஆண்டுகள் இராணுவ சேவை, போர், அழிவு, மனித வேதனை, இவையெல்லாம் அவர் கண்முன்னே நடந்தது. ஆனால் அந்த போர்க்களத்திலேயே அவர் ஒரு விஷயத்தை கவனித்தார். முஸ்லிம்கள், அவர்கள் காட்டிய மரியாதை, விருந்தோம்பல், மனிதநேயம், எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு மனிதனை மனிதனாகவே பார்த்தார்கள். அதுதான் அவரின் மனதில் முதல் கேள்வியை உருவாக்கியது. பின்னர் அவர் ஆன்மீக வாழ்க்கையிலும் உண்மை தேடத் தொடங்கினார். நான் யாரிடம் வேண்டுகிறேன், நான் யாரை வணங்க வேண்டும் என்று அவர் தன்னையே கேட்டுக்கொண்டார். அந்த தேடல் அவரை குரான் பக்கம் அழைத்தது. குரானை வாசித்தபோது அவருக்கு ஒரு விஷயம் தெளிவானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரும் ஒரே அல்லாஹ்வை மட்டுமே வணங்கச் சொல்லி வந்தார்கள். அனைவரும் ஒரே இறைவனைத்தான் அழைத்தார்கள். அந்த இறைவன் ஒரே அல்லாஹ். இந்த உண்மையை உணர்ந்த தருணமே அவரின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. இன்று போர்க்களத்தில் இருந்த அந்த மனிதன் இறைவனின் அமைதி மார்க்கமான இஸ்லாத்தில் சாந்தியை கண்டுள்ளார்.